ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எ பிளாக் ஹோல் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸு. பிளாக் ஹோல்னால் என்ன? எல்லாருமே சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலுமே சொல்கிறாங்க, நிறைய பக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்தை அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். எஸ், பிளாக் ஹோல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாரை தான் வந்துட்டு நம்ம பிளாக் ஹோலாக வந்துட்டு சொல்கிறோம். ஏன் வந்துட்டு அந்த ஸ்டாரை வந்துட்டு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பூமியிலேருந்து வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த அட்மாஸ்பியரை விட்டு நம்ம வெளியில் போகிறோம், எர்த்தை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாரெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியும். அந்த ஸ்டார் வந்துட்டு ஜொலிக்குதல்லவா, அந்த ஜொலிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் நடக்கிற இன்வர்ஸ் ஃபோர்ஸ் தான் அந்த ஜொலிக்கிறதுக்கான காரணம். அதாவது அந்த கேஸ் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுதுல்லவா, அதுதான் வந்துட்டு நம்ம பார்க்குற அந்த ஜொலிக்கிறதுக்கான காரணம். அதுக்குள்ளார கேஸ் இருக்குது, ஹீட் கேஸு, அதுதான் வந்துட்டு அந்த ஸ்டாரை வந்துட்டு ஜொலிக்க வைக்குது. சரி, இந்த ஸ்டாரை வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு போய் வாட்ச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாருக்குள்ளார ரெண்டு விஷயம் நடக்கும். அதாவது இன்வெர்ட் ஃபோர்ஸ் அண்ட் அவுட்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உள்நோக்கி அந்த ஸ்டாரை தள்ளும். அதாவது அந்த கேஸஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுல அந்த கேஸ் வந்துட்டு உள்நோக்கி தள்ளும். இன்னொரு ஃபோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட்வர்ட்ஸில் தள்ளும். நடுவில் இந்த கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதில் தான் வந்துட்டு அந்த ஹீட் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகும். இதனால தான் வந்துட்டு அந்த ஸ்டார் வந்துட்டு உயிரோடு இருக்குது, ஜொலிக்குது. ஸோ இது ஸ்டாருக்கு மட்டும்தானா? கிடையாது. இதே போல் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க சன்னுக்கும் இதே போல் தான் அந்த கோர் வந்துட்டுருக்கும். ரைட், இங்கே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டாருக்கு வருவோம். இங்கே ஸ்டாருக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த சென்டரில் இருக்க கோர் வந்துட்டு ஒன்று வந்துட்டு வெளியில் வந்துட்டு இழுக்கும், இன்னொன்று வந்துட்டு உள்ளே வந்துட்டு இழுக்கும். இந்த ரெண்டும் வந்துட்டு ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கணும். இன்வெர்ட் ஃபோர்ஸும் அவுட்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரெண்டும் வந்துட்டு கொலாய்ஜ் ஆகி பஸ்ட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு அந்த ஸ்டார் வந்துட்டு ஜொலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு காரணம். சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அது வேறு. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டாருக்குள்ளார இந்த இன்வெர்ட் ஃபோர்ஸும் அவுட்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக வந்துட்டு பேலன்ஸ் ஆகும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்டார் வந்துட்டு உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இன்வெர்ட் ஃபோர்ஸும் அவுட்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஹீட் எனர்ஜி வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி வந்துட்டு என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்துட்டு, அதாவது இந்த கோர் இருக்குல்லவா, இந்த கோருக்குள்ளே இருக்கிற அதாவது ஃபியூல்னு சொல்லலாம், ஒரு வகையான ஒரு ஃபியூல் மாதிரி, ஒரு எரி திரவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இது வந்துட்டு எப்போ வந்துட்டு கம்மியாகுதோ, அதாவது சுத்தமாக வந்துட்டு அந்த எரி திரவம் அப்படிங்கிற மாதிரியான இது வந்துட்டு அந்த ஸ்டாரில் வந்துட்டு கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபியூல். அந்த ஃபியூல் கம்மியானோடனே அந்த ஸ்டார் படிப்படியாக அதோட தன் நிலையை வந்துட்டு மாற்றிக்கும். அதாவது அந்த ஜொலிக்கிற தன்மை போயிடும். அந்த ஸ்டார் வந்துட்டு இறக்க போகிற தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸில். அதாவது இறந்துரும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஈக்குவலாக வந்துட்டு இன்வெர்ட் ஃபோர்ஸும் இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது அல்லவா. பேலன்ஸாக நடக்கும்போது அந்த ஸ்டார் வந்துட்டு அலைவ் அப்படின்னு சொல்லலாம், உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஜொலிக்கும். இதுவே அந்த ஸ்டாரில் இருக்க அவுட்வர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மியாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்போ கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ வந்துட்டு அந்த ஃபியூல் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு குறைஞ்சிடுதோ அப்போ வந்துட்டு அந்த ஸ்டாரில் அவுட்வர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு கட் ஆகிடும். அவுட்வர்ட் ஃபோர்ஸ் கட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு உள்ளே தள்ள ஆரம்பிக்கும். அந்த கோரை நோக்கி அந்த இன்வெர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு தள்ளும்போது ஹீட் எனர்ஜி பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ ஒரே அடியாக வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்மெச் பண்ணும், அதாவது போட்டு பயங்கரமாக வந்துட்டு அழுத்தம் தரும். ஸோ இந்த அழுத்தத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டோட்டலாக அந்த ஃபியூல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த ஸ்டாரோட இது வந்துட்டு சின்னதாகிட்டே போகும், அந்த கோரோடது சின்னதாகி கடைசியில் வந்துட்டு பஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த பஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிளாக் ஹோல் வந்துட்டு உருவாகும். அதாவது இந்த இன்வெர்ட் ஃபோர்ஸும் அவுட்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை, ஸ்டார் வந்துட்டு உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஃபியூல் ரேஞ்சு குறைஞ்சிருது பார்த்திங்களா, குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்வெர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு
டோட்டலாக வந்துட்டு சென்டரில் வந்துட்டு இருக்கிற கோரை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அழுத்தம் தரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்ட் நடந்து ஒரு Black ஹோலாக மாறிடும். இந்த Black ஹோலில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்த்து, சன்னு இது மாதிரி எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் உள்ளே இழுத்துரும் இந்த Black ஹோல். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஸோ எந்த பொருள், அதாவது ஒரு பெரிய எர்த்து நம்மளோட பூமியவே உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு அந்த Black ஹோலுக்கு இருக்குது. அதே போல் சூரியனோட பல மடங்கு பெருசாக இருக்கும் இந்த Black ஹோல் வெடிப்புக்கு அப்புறம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனே வந்துட்டு பக்கத்தில் போனாலும் சூரியனையே இழுத்துருமா. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த Black ஹோலுக்கு வந்துட்டு சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி. இதில் லைட்டு கூட மிச்சம் வைக்கல இந்த Black ஹோல். அதாவது இந்த லைட் நம்ம பார்க்குறோம்லவா, ட்ராவல் ஆகி போகுதுல்லவா, அந்த லைட்டை கூட இழுத்துருமா இந்த Black ஹோல். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த Black ஹோல் அப்படிங்கிற விஷயம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ வந்துட்டு ஒரு நட்சத்திரம் வந்துட்டு இறந்து போகுதோ, அதாவது பிளாஸ்ட் ஆகுதோ, அப்போ வந்துட்டு இந்த நிகழ்வை வந்துட்டு நம்ம பார்க்க முடியும் Black ஹோல் அப்படிங்கிற விஷயத்த. இது வந்துட்டு எந்த ஒரு பொருள் அதுக்கு பக்கத்தில் போனாலும் உள்ளே இழுத்துக்கும். இதோட தன்மை அதுதான். நீங்கள் இந்த பிளாஸ்ட் அப்படிங்கன்னு சொல்கிறேன்லவா, இந்த பிளாஸ்ட்டை தான் நீங்கள் நிறையா வாட்டி வந்துட்டு இந்த ஸ்கைலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நட்சத்திரம் வந்துட்டு பிரைட்டாக வந்துட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதை வந்துட்டு சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Black ஹோல் தான் அந்த சூப்பர் நோவா. அதாவது இந்த ஸ்டார் வந்து வெடித்து செதறதல்லவா, அந்த நிகழ்வு வந்துட்டு எப்போயாச்சும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பேஸில் வந்துட்டு பார்க்க முடியும் வானத்தில். அந்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பயங்கர பிரைட்டாகி டக்குன்னு ஆஃப் ஆகி கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இதெல்லாம் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துடக்கூடாது. சேட்டலைட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சோலார் பிளேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு இது நீங்கள் சூப்பர் நோவான்னு நினச்சிக்காதீங்க. சூப்பர் நோவாங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பயங்கர பிரைட்டாகி ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி பெருசாக நல்லா பெருசாக தெரியும். அதாவது ஒரு பிளானட்டை பார்க்குற மாதிரி தெரியும். ஸோ அது மாதிரி ஆகி டக்குன்னு வந்துட்டு ஆஃப் ஆகி கீழே விழுகும். இதுதான் வந்துட்டு சூப்பர் நோவா அப்படிம்பாங்க. இது எப்போயாச்சும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் எப்போயாச்சும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு Black ஹோல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.